ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி யாருன்னு கேட்டால் நான் இந்தியாவை சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தாலே மற்ற அணிகள்லாம் பயப்படுறாங்க. அவங்களோட ஐசிசியில் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுதான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன் டிராஃபி வெற்றி குறித்தும் இந்திய அணி குறித்தும் முன்னாள் ஆஸ்திரேலிய நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஷெயின் வாட்சன் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணிங்க நான் ஒத்துக்கிறேன். ரீசெண்ட் டைமில் இப்போ இந்தியா தான் ரொம்ப வலுவாக இருக்காங்க. ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா 2002 2008 வரைக்கும் இருந்த ஒரு ஃபார்ம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தா அச்சமாக இருக்குது, மற்ற அணிகள்லாம் பயப்படுறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிசியில் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 3 விதமான ஃபார்மேட்லையும் சரி, டெஸ்ட்லேயும் 2 டைம் ஃபைனல் போயிருக்காங்க, 50 இயர் வேர்ல்டு கப் ஃபைனலில் விட்டுருக்காங்க, T20 வேர்ல்டு கப் விட்டுருக்காங்க, T20 வேர்ல்டு கப் வெற்றி பெற்றிருக்காங்க, சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு டீமுக்கு இதுதான் ஆதாரம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி போனால் அடுத்த வர உலகக்கோப்பை கூட வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து வரது T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது. கண்டிப்பாக இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சாம்பியன் ட்ராஃபி ஆஸ்திரேலியா அணி ஜெயிக்குன்னு நினச்சேன், எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஆடுற டீம் தான் என்றைக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, அவர் என்ன நினச்சிருக்காரு, ஆஸ்திரேலியா வெற்றி பெறும்னு நினச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா ஓகே தாங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் போலிங் யூனிட்டில் யாருமே கிடையாது. அதனால தான் அவங்களோட தோல்விக்கு காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் இல்லை, ஹேசல்வுட் இல்லை, மிச்சல் ஸ்டாக் இல்லை, இவங்க 3 பேர் தான் போலிங் யூனிட்டில் ஒரு எப்படி சொல்லுது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு தூண் மாதிரி இருந்தது. 3 பேர் இல்லாத என்ன பண்ணுவாங்க, பேட்டிங் மட்டும் வச்சுக்கின்னு. ஆனால் ஸ்மித் நல்ல கேப்டன்ஷிப் சூப்பராக தாங்க பண்ணார். பட் அவர் ஏன் ஓய்வு அறிவிச்சார் சொல்லிட்டு ஒன்று கூட பதில் தெரியல. அவர் நல்லா தான் பண்ணார் விடுங்க. ஆனால் பட் இந்திய அணி தரமாக இருக்குங்க. எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன் ரிக்கி பாண்டியும் கூட வாழ்த்துக்கள் தெரிவித்தார், முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல டீமாக வளம் வந்துட்டுருக்காங்க. அடுத்து 2026 T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடக்குது. ஏன்னா இந்தியாவும் மற்ற நாட்டு வீரர்கள் எல்லாமே பழகப்பட்ட ஒரு பிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வருஷம் வந்து இந்த ஐபிஎல் விளையாடுறாங்க, 16-18 மேட்ச் விளையாடுறாங்க, ஒரு 2.5 மாதம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பிச்சை அடாப்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நாட்டில் வந்து விளையாடுறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்த ஒரு 2026 வேர்ல்டு கப்பில் முக்கியமாக நான் இங்கிலாந்து அணிக்கு சொல்லுவேன். இங்கிலாந்து அணி தான் எங்கே வந்தாலும் எங்களுக்கு பிச்சு சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணியில் இந்த வருஷம் ஐபிஎல் தொடங்கி விளையாடுறது கண்டிப்பாக நியூசிலாந்து வீரராக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா வீரர், இங்கிலாந்து வீரர் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பிச்சு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், 2026 T20 வேர்ல்டு கப் வருது, யார் வெற்றி பெறுவாங்க? ஷெயின் வாட்சன் பேசுனது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.